நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். ஞாயிற்றுக்கிழமைனாலே நான்வெஜ் சாப்பிடலைன்னா அந்த நாள் சிறப்பாக இருக்காது. குறைஞ்சபட்சம் சிக்கனாவது எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் நினச்சிட்ருப்போம். இன்றைக்கி நீங்கள் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் சூப்பரான ஒரு உப்பு கறி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் உப்பு கறி. சிக்கன் உப்பு கறி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். எலும்பு எல்லாம் கலந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துண்டும் ஒரு 20 கிராம் இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வாங்கிக்குவாங்க. அதான் உப்பு கறிக்கு நல்லா இருக்கும், நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா 2-3 தடவை கழுவிட்டு இந்த பவுலில் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூனு தூள் உப்பு, அவ்வளோதான். உப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா விரவி வச்சுருங்க. இப்போ நம்ம கறியை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா இந்த மாதிரி விரவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். அப்புறம் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம உப்பு கறி பண்ணுறதுக்கு தயாராகிடலாம். அடுத்து சிக்கன் உப்பு கறி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மண்சட்டி நல்லா கொஞ்சம் அகலமான சட்டியை எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டா நீங்கள் இரும்பு கடாய் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூனு சோம்பு தாளிப்பில் சேர்த்துருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூனுக்கு நல்லா இந்த மாதிரி 1-2 அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. இந்த நல்லெண்ணெய் வாசம் அந்த இஞ்சி பூண்டு போட்ட உடனே அப்படியே 4 தடவைக்கு மணக்கும் போல தெரியுது. அந்த அளவுக்கு வாசம் ஜம்முன்னு வருது. நல்லெண்ணெய் வாசம் செக்கெண்ணெய் சிறப்பாக இருக்கும். இந்த சிக்கன் உப்பு கறி சிறப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வட்டமாக வெட்டி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்தை உருவிட்டு உள்ளே சேர்த்து விட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு கறிக்கு காஞ்ச மிளகா ஒரு 15 மிளகா எடுத்து 2 கிள்ளி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இந்த உப்பு கறிக்கு காரம் இன்றைக்கி நம்ம இந்த காஞ்ச மிளகா தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல உள்ளே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 மிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துருக்கேன். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது 3/4 கிலோ கறி. பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பாதிக்கு மேலே கண்ணாடி பதத்துக்கு மேலே நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ மஞ்சளும் உப்பும் போட்டு விரைவி வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கன் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு நம்ம ஏற்கனவே சிக்கனில் சேர்த்துட்டோம். தேவையான உப்பு அங்கேயே சேர்த்துட்டோம். நம்ம நல்லா கலந்து விடுங்க. இந்த சிக்கனுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் சிக்கன்லேருந்து தண்ணி இறங்கி வரும். அதுலேயே தான் நம்ம உப்பு கறி பண்ணணும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த சிக்கன் நல்லா சுருங்கி வரும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் மூடி போட்டு 10 நிமிஷம் வெந்துக்கிட்டு இருக்கு. அப்பப்போ நம்ம 2-3 தடவை கலந்து விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துருக்குது. 10 நிமிஷமாக பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியும் அந்த எண்ணெயிலேருந்து தான் நமக்கு வெந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி எதுவும் நீங்கள் சேர்த்துறவே கூடாது இந்த சிக்கன் பண்ணும்போது. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான சிம்பிளான மசாலா போட போகிறோம். சீரகத்தூள் 1 டீஸ்பூனு சீரகத்தூள் சேர்த்துருங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. இது நம்ம ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். லைட்டாக ஒரு கலருக்காக தான் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான், சிம்பிளான மசாலா சேர்த்துட்டோம். நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் நமக்கு தண்ணி நல்லா சுண்டி இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்து வரணும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துட்டு இப்போ மூடி எதுவும் போட வேண்டாம். இப்போ அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா அந்த சிக்கனில் பிடிச்சி வெந்து வரட்டும். இப்போ நம்ம உப்பு கறி ரெடி ஆகிறதுக்கு மொத்தமாக நமக்கு 16-18 நிமிஷம் ஆகும். அப்படின்னா தான் நமக்கு அந்த கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மசாலா தெரியாமல் அந்த வெங்காயம், அந்த லேசான மசாலா, அந்த வத்தல் இதிலே நமக்கு அந்த கறியோட டேஸ்ட்டை நம்ம எடுக்கணும். அருமையாக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக உப்பு கறி தயாராகிருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை அப்படியே தூவி விட்டுட்டு இறக்கிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்படியே வரமிளகா போட்டு அந்த உப்பு மட்டும் போட்டு லேசான மசாலாவில் போட்டு பெரட்டும் போது ஐயப்பா, இந்த உப்பு கறி சிக்கனை நீங்களும் இதே மெத்தடில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.